என்னமா செய்ய போகிறீங்க இப்போ வெண்டைக்காய் புளி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு கால் பவுலு, பூண்டு ஒரு 10 பல், வெண்டைக்காய் ஒரு கப்பு, கஸ்தூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, புளி ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், ஓகேம்மா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, நல்லெண்ணெய் 2 ஸ்பூனா. அந்த வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். ஓகேம்மா. ஒரு 5 நிமிஷம் காயை நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேம்மா. இப்போ காய் வதங்கிடுச்சு. ஓகேம்மா. எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஓகேம்மா. கடுகு போட்டுட்டேன். ஓகே. சீரகம் ஒரு 1 ஸ்பூன் போட்டேன். அந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே. தக்காளி கொஞ்சம் வாங்கி. ஓகே. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. நல்லா வதங்கிடுச்சு. ஓகேம்மா. இப்போ நான் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கிறேன். சரி. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சரி. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். புளி கொஞ்சம் சுண்டட்டும். ஓகே. இப்போ புளி நல்லா சுண்டிடுச்சு. ஓகேம்மா. இப்போ காய் இது கூட சேர்த்துக்கிறேன். சரிம்மா. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சரிம்மா. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஒரு 2 நிமிஷம் எடுத்துப்போம். ஓகே. வெண்டைக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இறக்கிக்கலாம். ஓகே. இப்போ வெண்டைக்காய் புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குமா, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இப்போது திரண்டு வந்திருக்குல்ல, நல்லா சுண்டை புளி நல்லா சுண்டை காய்ச்சணும். அதான் அப்போ வெண்டைக்காய் புளி நல்லாயிருக்கும். ஓகே. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு எல்லாமே சாப்பிடலாம். நல்லா இருக்கும்ல. ஆமாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.